பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மகிமைப்படும்படி கூடி வந்தவங்க ஒவ்வொருவரோடு அருள்நாதர் ஆண்டவர் ஆசீர்வதித்து நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான கிருபைகளினால் தேவன் நம்மளை நினைவு கூறுவாராக. அலங்கார வாசல் தேவாலயத்துல ஆண்டுடைய மகாபெரிய கிருபையினால கூடி வந்தவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து இந்த யூடியூப் சேனல் மூலம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே வழிநடத்த தேவன் உதவி செய்வாராக. விசேஷ கிருபை இந்த நாளிலே தேவனுடைய மகா கிருபையினால் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டின தேவகுமார எழுத்தில் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா இருப்ப. கரங்களை தட்டி கர்த்தநாமத்தை மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் ஆண்டுடைய மகா பெரிய கிருபை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய வார்த்தையை சற்று கவனித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை என்ன பண்ணுவேன்னா பெரிய ஜாதி ஆக்கி. பெரிய ஜாதினா எப்படி? ஆசீர்வாதம். பெரிய ஜாதி ஆக்கி உன் பேரை என்ன பண்ணுவேன்? பெருமைப்படுத்துவேன். பெருமை எப்ப கிடைக்கும்? காசு பணம் இருந்தா தானே நம்மள பெருமை நினைப்பான். சொத்து சுகம் இருந்தா பெருமை நினைப்பான். நம்ம நல்லா இருந்தா பெருமை நினைப்போம். ஆண்டவருடைய கிருபையினால நம்ம சிறுமப்பட்டு கிடக்கிறோமே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரை நம்புகிற யாவருக்கும் ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆசீர்வாதம் ஆண்டவர்கிட்ட வந்தாவே ஆசீர்வாதம் தான். கர்த்தர்கிட்ட வந்தவங்க ஒருவரும் வெறுமையா போனதா சரித்திரங்கள். ஆண்டவரை நம்பி வருகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அபரிமிதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறார். தேவ பிள்ளைகளை, ஆண்டவரை நம்பாம கெட்டு போனவங்க கோடான கோடி பேரு. ஆண்டவரை நம்பி வந்தவங்க எத்தனையோ கோடி பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இல்லையா? ஆண்டவரை நம்பாம கெட்டு போனவங்க யாராலும் சட்டால சாவேன் ஆண்டவரை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னவங்க எத்தனையோ பேர். ஆனாலும் தெய்வத்தை ஏற்றுக்கொள்றதுல ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம என்ன அவருக்கு என்ன நம்ம சொத்தா ஏற்றி கொடுக்க போறோம்? ஒண்ணு கிடையாது. உள்ளத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை தொழுது கொள்ளும் போது அவருடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற அவர் வல்லவராக. அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 18ஆம் சங்கீதம். சங்கீத புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை ஒரு வாசி கேட்கலாம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில போய் அவர் செவிகளில் ஏறிட்டு. கரவளை கட்டி தேவ சமூகத்துல அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு உண்டான நெருக்கத்துல யார கூப்பிட்டாரா? கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட. நெருக்கம், துன்பம், கஷ்டம், கண்ணீர், வேதனை, இந்த பூமியில் இருக்கிற எல்லா பாடுகளும் அந்த மனிதனை சூழ்ந்து கொண்ட போது எல்லாரும் கூட இருக்கிறாங்க. ஆனா அவர் உதவிக்கு யாரும் கூப்பிடல. யார கூப்பிட்டாரா? ஆண்டவரை கூப்பிட்டார். சங்கீதக்காரர் தாவீது பக்தன். எனக்குண்டான நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி நான் அபயமிட்டேன். யாரை நோக்கி கூப்பிடணும்? அம்மானு கூப்பிட்டா ஒரு நாள் வருவாங்க, அப்பான்னு கூப்பிட்டா ஒரு நாள் வருவாங்க, எங்கன்னு கூப்பிட்டா ஒரு நாள் வருவாங்க, மகனேன்னு கூப்பிட்டா ஒரு நாள் வருவாங்க. அதுக்கப்புறம் சலிச்சிருவாங்க. உத்தமனும் சன்மார்கனும் பொல்லாப்புக்கு உணர்மனான் தாசனாக யோகோடு பூமியில ஒரு சொல்லி அந்த சராச்சரம் படைத்த ஆண்டவராய் எம்பெருமான் சாட்சி கொடுத்து இந்த பூமியில வாழ்ந்த ஒரு யோபு என்ற ஒரு மனிதனுக்கு பாடு நந்தனவன். அவ்வளவு பெரிய நீதிமான். கொஞ்ச நேரம் தான் பொண்டாட்டி பாடு எடுத்தாங்க. இப்ப பொண்டாட்டி சொல்ற, திட்டுற, உன்னை கட்டுகின்ற நான் பட்ட பாடுடா, என் தலையில என்ன எழுதுன்னு தெரியல.
சாவடா போய் சொல்றாங்க. யாரு? நீதிமான். பட்டு பீதாம்பரங்கள பட்டு தொட்டியில கடவுளை கருவினால் வீதி வந்த உலா வந்த அந்த மகன் சொல்றாங்க, கொஞ்சம் பாடு வந்த வீட்டுக்கார பார்த்து என்ன சொல்றாங்க? செத்து போடா. ஆனால் அப்படியல்ல ஆண்டவர். உனக்கு என்ன பிரச்சனை, ஏந்த பிரச்சனை, என்ன சம்பவம், எது நடந்தாலும் உன்னை ஆசுவாசப்படுத்தி நீ இருக்கிற இடத்துல எசப்பான்னு சொல்லி, நான் இந்த நிலைமையில இருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை, இந்த பாடு, இந்த பிரச்சனை, இந்த கண்ணீர் எனக்கு தீருன்னு சொல்லி நீ கையெடுத்து வணங்கி தேவனை நோக்கி சொல்லும் போது, நீ எங்கிருந்தாலும் அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உனக்கு விடுதலை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அவர் உனக்கு விடுதலை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். உன்னை விடுதலையாக்க அவர் வல்லவரா இருக்கிறார். தேவனுடைய மகிமை எனக்கு உண்டான நெருக்கத்தில். அப்ப என்னடன்னா, அப்ப அவரு தேடுறது இல்லை, அவரை நோக்கி பார்க்கறது இல்லை. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டேன். இல்லையா? ஒரு எங்க வந்து அபய குரல் எழுறாரு? சர்ச்சுக்கு வர்றாரு. சர்ச்சில் வந்து தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். என் தேவனே, என் ஆண்டவனே. அப்போ ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தாலும் ரட்சிக்கப்படாதவங்களா இருந்தாலும் தேவாலயத்துல வந்து தன்னை தாழ்த்தி தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என் துன்பம் இப்படி இருக்குதப்பா, என் சரீரம் இப்படி இருக்குதப்பா, எனக்கு விடுதலை கூட ஆண்டவரே. என் தேவனே, கடவுளே, நீ ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர்றது எதுக்கு தெரியுமா? உன் பாரங்களை தேவனிடத்துல சொல்ல, அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்ல, அவர் ஆராதிக்க, அவர் துதிக்க, அவர் ஜெபிக்க, கர்த்தருடைய கிருபையில தேவாலயத்துக்கு வர, அங்கெங்கும் மக்க கூடாது. ஆண்டவரையே நோக்கி பார்க்கணும். உன் குறைகளை தேவனிடத்துல சொல்லணும். என் தேவன் நல்லவர்னு சொன்ன சாட்சிகளை, தேவனுடைய அவர் சொன்ன சாட்சிகளை நீ விவரித்து சொல்லணும். ஆலயத்துல வந்து சொல்லும் போதுதான் ஆசீர்வாதம். வாசிங்க, ஏசாயா சொல்றாரு 41ஆம் அதிகாரத்துல. ஏசாயா 41ஆம் அதிகாரத்துல இவர் இப்படி ஜெபிச்ச உடனே ஆண்டவருடைய வார்த்தை இவருக்கு இப்படியா வருது. எப்படி? ஏசாயா 41:10 ஒரு வாசிக்கலாம். நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாத, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வடகரத்தை உன்னை நான் தாங்குவேன். கரங்களை தட்டி எத்தனை பேர் தேவ சமூகத்துல அல்லேலூயா. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஒரு சங்கீதக்காரர் சர்ச்சில ஜெபம் பண்றார். என் பிரச்சனை இப்படி இருக்குது ஆண்டவரே ஏசப்பா, என் வேதனை இப்படி இருக்குது ஏசப்பா, இதுல இருந்தெல்லாம் எனக்கு விடுதலை கொடு. எனக்கு உண்டான நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி நான் அபயமிட்டேன். அவரை என்னிடமா சாந்திய ஜெபத்தை கேட்டார். கேட்டு பதில் சொல்றாரு, நீ பயப்படாத, நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. திகையாத, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் செய்வேன். கரங்களை தட்டி எத்தனை பேர் அல்லேலூயா. இந்த செய்தியை பார்க்கிறவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உனக்கு விசுவாசம் இருக்குமானால் உயிருள்ள தேவனிடத்துல உன் விண்ணப்பங்களை சொல்லும் போது வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் தருகிறார். ஆனா எப்படிப்பட்ட ஜெபம் ஜெபிக்கணும் அப்படின்னா, ஏதோ எங்கேயோ நினைச்சுக்கின்னு, ஏதோ உள்ளத்துல பாரத்தை வச்சுக்கின்னு பாய் மாத்திரம் ஏசப்பா ஏசப்பான்னா ஜெபம் கிடையாது. எப்படி இருக்கணும் ஜெபம்? நாவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் அவனை நோக்கி ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி அநேக மிஷனரிகளை எல்லாம் பார்த்தோம்னா, ஒரு சிங்க இனத்தை சார்ந்த ஒரு மிஷனரி, அவர் ஆண்டவரை ஏத்துக்கினாரு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, சாப்பிடுற சாப்பாட்டுல விஷம் ஊத்துறாங்க. டாக்டர் வந்து பார்த்துட்டு சொல்றாரு, வெடிக்காலம் 3 மணிக்குள்ளே செத்துருவான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த மனிதன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். அந்த மனிதன் டாக்டர் சொன்ன சொல்ல பொய்யாக்கி அந்த மகனை உயிரோடு வச்சார் ஆண்டவர். அவரை கடந்து வர்றார். கடந்து வந்து காட்டுல ஜெபம் பண்றார்.
காட்டுல ஜெபம் பண்றாரு. ஜெபம்னா ஜெபம் கொஞ்சம் நெஞ்ச ஜெபம் இல்ல. தேவனுடைய கிருபையால ஜெபிக்கிறார். தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டே இருக்கிறாரு. ஜெபிச்சு கர்த்தருடைய கிருபையால பாருங்க, அதிகால பொழுதுல அவரு கண்களை வெளிச்சு பாக்குறாரு. பார்த்தா அவரு முட்டி போட்டு ஜெபம் பண்ண இடத்துல சிங்கம் புலி எல்லாம் வந்து போன தடங்கள் இருக்கு. சிங்கம் புலி வந்து போன காலடி தடம் படுத்து இருந்தது, எழுந்ததெல்லாம். அப்போ அவர் ஜெபம் எப்படி இருக்கு? காலையில எழுந்து தேவனுடைய கிருபையாலே அந்த ஊருக்கு போய் தேவனுடைய ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி கடவுளுடைய கிருபையாலே நிக்கிறாரு. ஆனா அந்த பகுதிக்கு போகணும்னா அது புள்ள ஒரு பெரிய ஆறு தண்ணி போகுது, அண்ணாண்ட கடந்து போக முடியல. நான் எப்படி போகணும்னு அந்த கரையோட நின்று நிற்கிறாரு. ஒரு பெரியவர் வராரு. அந்த பக்கம் வந்த உடனே, என்னையா நீங்க நிக்கிறீங்க? நான் அந்த கரைக்கு போனோம், தண்ணி எல்லாம் போது, எப்படி போறதுன்னு தெரியல. அவர் சொன்னார் அந்த பெரியவர், நீ என் தோல் மேல உட்காந்துக்க, நான் அக்கறை கொண்டு போறேன், எனக்கு இதே தான் வேலை. இப்படி வரங்க நிச்சயம் தெரியாதவங்க அந்த கரை கொண்டு போறது இல்லையா? இவ்வளவு ஆழமா இவ்வளவு தண்ணி போகுது எப்படின்னா, இல்ல இது எனக்கு பழக்கம், நான் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ என் தோல் மேல உட்காந்துக்கினார். அவரும் தோல் மேல உட்காந்துக்கிறார். அவரு அக்கறையில கொண்டு போய் அந்த தண்ணியில நீந்தி போய் அக்கறையில விட்டுட்டு அவரு கரை இறங்கின உடனே திரும்பி பார்த்தா யாருமே இல்லையா. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபம் உன்னை அக்கறை கொண்டு போக உதவி செய்யும். ஜெபம் நீ மூழ்கிற நிலைமையில உன்னை கரம் பிடித்து தூக்கி எடுக்கும். உன் ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா அது விலையேற பெற்ற ஜெபமா இருக்கணும். கர்த்தருடைய கிருபையால என் தேவனுடைய பிள்ளைகளை, தேவனால கூடாத காரியம் பூமியில ஒண்ணுமே இல்லை. அவரை நீ நம்பும் போது உன் வாழ்க்கையில எத்தனை காரியம் இருந்தாலும் அத்தனை காரியங்களும் கர்த்தர் ஜெயமாக்க வல்லவராக. என் தேவனுடைய பிள்ளைகளை எவ்வளவோ சாட்சிகளை சொல்லிக்கிட்டு போனோம். ஆண்டுடைய மகாபெரிய கிருபை. சவுகாரப்பேட்டையில ஒரு பெரிய செட்டு அண்ணன் தம்பிங்க 4-5 பேர் சேர்ந்து கோல்டு பிசினஸ் பண்றாங்க. நஷ்டம் 100 கோடிக்கு மேல நஷ்டம். உண்மையா நடந்த சம்பவம். 100 கோடிக்கு மேல நஷ்டம். என்ன செய்யுதுன்னு தெரியல. அந்த குடும்பத்தோட விஷம் வச்சு குடிச்சு செத்துடலான்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்றாங்க. ஆனா அந்த அந்த சேட்டுக்கு கார் ஓட்டுறவரு ஒரு ஆண்டுடைய பிள்ளை, சிபிஎம்ல ஊழியம் செய்யற சிபிஎம்ல இருக்கிற அந்த எனக்கு தெரியும் அந்த பிரதர் என்ன பண்றாரு, அவரு கார் ஓட்டுறாரு. அப்போ அவர் சொல்லுவாரு, அடிக்கடி கடவுள் பத்தி சொல்லுவாரு, ஆண்டவர் பத்தி சொல்லுவாரு. அப்போ இந்த குடும்ப சூழ்நிலை தாங்க முடியாத நிலைமையில அவர் சொல்லியிருக்காரு, ஐயா ஒரே ஒரு முறை எங்க பாஸ்டர் வந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஒரு சூழ்நிலை மாறிடுன்னு. அதே போல அவரும் வந்தாராம், ஜெபம் பண்ணாங்க, இருக்கிறதெல்லாம் சொன்னாங்க. பாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவர் முடியாத காரியம் பூமி இல்ல. 100 கோடி என்னையா, 100,000 கோடி கொடுக்க தேவன் வல்லவரா இருக்கிறாரு. நீ அவரை விசுவாசி, அவரை நம்பி உன் வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்தா நிச்சயம் உன் கடனெல்லாம் கர்த்தரை மாற்றி உன்னை உயர்ந்த ஸ்தானத்துல எங்க நீ வைக்கப்பட்டியோ அங்கே உன் பேரை பெருமைப்படுத்துவாருன்னு சொல்லி இந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணி அனுப்பிச்சாராம். கர்த்தருடைய அன்னைக்கு அந்த குடும்பம் கடவுளுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. அந்த குடும்பம் கடவுளுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஒப்பு கொடுத்த அந்த நாளில் இருந்து வராத பணம் எல்லாம் வர ஆரம்பித்திருக்கிறது. கர்த்தருடைய கிருபையாலே அந்த குடும்பத்துல கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் தேவ கிருபையால திருமுழுக்கு ஞானஸ்தானம் எடுக்க ஒப்பு கொடுத்தாங்க. 100 கோடி கடன் அடைஞ்சது. 100 கோடிக்கு மேல 100 கோடிகளை கர்த்தர் கொடுத்தா. அப்ப என்ன செய்யறாங்க, நாங்க மொத்த பேரும் திருமுழுக்கு ஞானஸ்தானம் எடுக்க போறோம், எங்க ஓடுற தண்ணின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன கேட்கிறாரு, ஐயா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது, உங்க ஏரியால ஓடுற தண்ணி இருக்குதாங்க? இருக்குது ஐயா அப்படி சொன்னேன். சமுத்திரம் இருக்குது, ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு. ஆனா அவங்க என்ன செய்தாங்க, ஒரு தனி பிளைட்டை புக் பண்ணி யோர்தான் நதியிலே அந்த குடும்பத்தோட போயிட்டு திருமுழுக்கு ஞானஸ்தானம் எடுத்து இன்னைக்கு சிபிஎம் பிள்ளைகளே ஆண்டோட பிள்ளையாக மாறி இன்னைக்கு குடும்பம் சாவ வேண்டிய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எத்தனை சாட்சி சொல்லலாம். எனக்கு அன்பானவர்களே, நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன். வாஸ்து பாருங்க, நீதிமொழிகள் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 23:18.
நிச்சயமாகவே முடிவுண்டு. நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமா, சத்தியமா நீ என்ன நம்பனா, நீ எந்த காரியத்தை நம்புறியோ அந்த காரியம் வீண் போகாது. நான் வாய்க்க செய்வேன். அல்லேலூயா. நான் காரியத்தை வாய்க்க செய்கிற தேவனாய் இருக்கிற கர்த்தர் என்ன செய்றாரு? உனக்கு உறுதிமொழி. நீ ஜெபிக்கும் போது, ஆண்டவரை நம்பும் போது, சில காரியங்களை சமாளிக்க முடியாம என்ன பண்ணா செத்து போகலாம்னு நினைப்பாங்க. இந்த செய்தியை உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள சாவு ஒரு விடிவெள்ளி கிடையாது. செத்துட்டா எல்லாம் முடிஞ்சிடுமா? அப்போ உன் பிள்ளைங்களை யார் பார்த்துப்பா? உன் கணவனை யார் பார்த்துப்பா? உன் மனைவி யார் பார்த்துப்பா? வயசானவன் தாய் தோப்பனை யார் பார்த்தா? சாவு ஒரு முடிவில்லை. ஆனா ரட்சிப்பு ஒரு வெளியேற பெற்றது. நீ ரட்சிக்க கூடுமானால், உலக ரட்சகரை உயிருள்ள தேவனை நீ ஏற்றுக்கொண்டு அப்பா பிதான்னு சொல்லி அவருக்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தா, உன்னை கர்த்தர் வாழாக்காம தலையாக்கி கீழாக்காம மேலாக்கி உன் 10 ஜாதி ஜனங்களுக்கு முன்னால உன் தலையை கம்பீரமா நிலை நிற்க செய்து, எங்க தலை குனிந்தியோ, எதிலே தலை குனிந்தியோ, எது கூடாது இருந்ததோ, எது கைகூடாமல் இருந்ததோ, அது சகலத்தை கர்த்தர் வாய்க்க செய்து உன் பேர படுந்து பெரும்படுத்துகிறாங்க. அப்படி செய்ய வேண்டியதெல்லாம் என்னடா, எம்பெருமான் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏறெடுத்து, பிதாகுமாரன் பரிசுத்தாவின் திரியக நாமத்தால் திருமுழுக்கு ஞானஸ்தானம் எடுத்து, ஆவிக்குரிய சபையில உன் வாழ்நாள் முழுவதும் நீடித்து இருக்கும் போது உன் வாழ்க்கையில அற்புதங்கள் அதிசயம் நிச்சயமாக முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் முடிவு என்னமா இருக்குமோ, ஆனால் ஆண்டவர் சொல்லுவது வெளியேற பெற்று. அல்லேலூயா. வாசி பாருங்க. அதே சங்கீத புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். சங்கீத புஸ்தகம் எல்லாம் திருப்பி கொள்ளுங்க. சங்கீத புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 3 ஒரு வாசிங்க. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி நான் ரட்சிக்கப்படுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ என்ன செய்யணும்? துதியின் மத்தியிலே வாசல் செய்கிற எம்பெருமான் இயேசு கிறிஸ்து, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்கு நீங்களாக்கி நான் ரட்சிக்கப்படுவேன். அல்லேலூயா. வேத வசனத்தை பார்த்தீங்களா? துதிகளின் மத்தியிலே வாழ்கிற தேவன், உன் ஆராதனையை ஏற்றுக்கொள்ளுகிற தேவன். கர்த்தருடைய பிள்ளைகளை, பரிசுத்தமுள்ள தேவனுடைய திருநாமம் மகிமைப்படும்படியாக துதிக்கு பாத்திரராகிய தேவனை நோக்கி நீ கூப்பிட்டு ரட்சிக்கப்படுவாயானா, உன் சத்துரு யாரா இருந்தாலும் அதை விடுதலையாக்க தேவன் தாமே உன்னை வல்லவரா இருக்கிறார். என்ன செய்யணும்? தேவனே, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்க பழகணும். உன் குறைகளை மனுஷங்கிட்ட சொல்லக்கூடாது, ஆண்டவர்கிட்ட சொல்லணும். எசப்பான்னு சொல்லணும். மனுஷன் முன்னாடி சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா தெம்பா நல்ல புது துணியா கட்டிக்கினே உலாவணும். பாக்குறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். அது உங்க வாழ்க்கையில பழிக்கும். அப்படி கர்த்தருடைய பழிக்கும், அப்படியே பழிக்கும். உள்ளத்துல எத்தனையோ குடும்பத்துல இருக்கட்டும், நல்லா தேவனுடைய கிருபையால இருக்கட்டும். எல்லாம் பார்க்கும்போது வெளியே வந்து சோப் போட்டு நல்லா கை கழுவணும். என்ன மட்டன் பிரியாணி சாப்பிட்டு ஒரே கையெல்லாம் கொழுப்பு கொழுப்பாகுது, அதனாலதான் கழுவுறேன். கர்த்தருடைய கிருபை. தேவன் வாக்கிய செய்ய வல்லவராக இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை, உன்னுடைய கவலையெல்லாம் ஆண்டவர் மேல வச்சுட்டு, தேவனே நான் நம்புறேன், எவ்வளவோ பேர் விடுதலை ஆக்கி இருக்கிற, என்னையும் விடுதலை ஆக்குவன்னு சொல்லி நீ ஜெபம் பண்ணும்போது உன் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய மாற்றத்தை தர அவர் வல்லவராக இருக்கிறார். தேவ பிள்ளை, வாசிங்க 2 வாசிங்க. கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிறவர் என்றும் என் துருகமும் என் கேடகமும் என் ரட்சண்ய கும்பம் என் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்றார், கர்த்தர் என் கண்மலை. அல்லேலூயா. அவர்தான் என் வாழ்க்கை. அவர் இல்லைன்னா கிடையாது. அவர்தான். இன்னைக்கு ஆண்டுடைய கிருபையில நான் நிக்கிறேன்னா அது அவருடைய கிருபை.
இன்னைக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன்னா அது யாரு காரணம்னா என் சொந்த பந்தம் கிடையாது. நல்லா பழிச்சுன்னு கடவுள் இருக்கிற நல்ல நகனத்தோட 10 ரூபாய் பையில கிணத்தோட கத்தரோட நல்ல செல்வாக்கா நீ போனீங்கன்னு வச்சுங்க, உன்னை பார்த்து பொறாமப்படும். 1 ரூபாய் உனக்கு உதவி செய்யறவன் யாரும் இருக்காது, ஆனா உன்னை பொறாமப்படும். தேவ பிள்ளைகளே, ஆண்டுடைய கிருபைனால எங்க பாட்டியோட அடக்க ஆராதனைக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனை தாங்க. ஊர்ல இருக்கிற கிராமத்துல இருக்கிறவங்க அறிவு கட்டது தெரியாது. அப்போ கடவுளுடைய கிருபைனால பாத்தீங்கன்னா பிரச்சனை நடக்குது. அப்படியே அப்புறம் நாங்க சமாதானமா இருந்து கடவுளுக்கு நல்ல முறையை எடுத்து போட்டோம். அதுல ஒருத்தன் சொல்றான், உன் பிள்ளைங்களுக்கு என்னமா பணம் கண்ணை மறைக்குது. என்ன சொல்றான்? எங்களுக்கு பணம் கண்ணை மறைதான், பணமா இருக்குது, அதனால நீங்க கண்ணை மறைக்குது எங்களை சொல்றான். அவனால எங்களுக்கு 4 நாள் பிரயோஜனம் கிடையாது. எங்க ஜபம் என்னான்னு ஆண்டவருக்கு தான் தெரியும், எங்க வழி என்னான்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். கடவுளுடைய பிள்ளைகளை, ஆனால் தேவன் என்ன செய்யறாரு? அவளுக்கு முன்பாக நம்மை தோட்டத்தை எப்படியா கட்டதாம வைத்து அவருடைய தேவன் தாம சத்துரு வெக்கப்பட முடியாது. தேவன் நம்மளோட கூட இருந்தவர் நமக்கு யுத்தம் செய்கிற தேவனாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் என் கண்மலையும், என்ன அவர் இல்ல நான் நம்ம ஒண்ணே இல்லை. அதான் பக்தர் சொல்றான், எப்படி உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதோ கிருபையா, நிலைப்பதோ கிருபையா, நான் நிற்பதோ நிலைப்பதோ உங்க கிருபையா, நான் நிற்பதோ நிலைப்பதோ உங்க கிருபையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. காலையில் எழுந்த மூலம் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ள நடத்துது. காலையில் எழுந்தவுடன் ஒரு கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ள நடந்தது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, விளவின நேரங்களில் உன் திருவ தாங்கிறீரையா. உயர்ந்த அடைக்கலம் நீரே, என் கொட்ட உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதோ உங்க கிருபைதா, நான் நிலைப்பதோ உன் கிருபைதா, நான் நிற்பதோ நிலைப்பதோ உங்க கிருபைதானையா, நான் நிற்பதோ நிலைப்பதோ உங்க கிருபைதானையா, நான் நிற்பதோ நிலைப்பதோ உங்க கிருபைதானையா. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும். அப்படின்னா உயிரோடு இருக்கிற தேவன் சொல்றதை கேட்டு நடந்தாதான் ஆசீர்வாதம்.
அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இது ஒண்ணு அதை ஒண்ணு நம்பாம கொள்ளாம அதை இது அதெல்லாம் இல்ல. நீ ஆண்டவருடைய பிள்ளையா நீ ஆண்டவருடைய பிள்ளையா தான் இருக்கணும். எந்த சூழ்நிலையும் எந்த நிலைமையில ஒருவேளை ஆண்டவருடைய கிருபையினால ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை ரட்சிக்கப்பட்டதுனால நமக்கு ஒரு சந்தோஷமே கிடைக்கணும்னு நினைக்கிறியா? இல்ல. அவரை நினைக்கும்படி சில காரியங்களை நமக்கு குறைய கொடுப்பாரு. சின்ன இருக்க முடியுமா? சந்தோஷமா இருக்க முடியுமா? கொடுப்பாரு. ஆனா அதுலயே நீ இருக்கிறதுனால தேவனை தேடதில்ல. அப்ப தேவனை தேடத்துனால சில காரியங்களை உனக்கும் எனக்கு அவர் தருவார். என்ன நீ என்ன மறந்துட்ட? நீ எங்க ஓடி நிற்கிற? தருவார். அப்ப என்ன பண்ணுவ? உட்கார்ந்து தேவனை தேடி ஜெபம் பண்ணி அழுவு. ஆண்டவரே 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 ஆண்டவர். ஓடிடக்கூடாது. ஒரு மனுஷன் ஓடுவான். வாசிங்க என்னோட கூட சேர்ந்து. ரூத் எழுதின சரித்திர புத்தகத்துல ஆண்டுடைய பரிசுத்தமான நாமம் மைம்படும்படியாக எனக்கு அன்பான கட்டுரை பிள்ளைகளை என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க. ரூத் எழுதின சரித்திர புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்துல பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோட 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்துல போய் சஞ்சரிக்கிறான். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைதான், ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைதான், கணவன் மனைவி 2 பிள்ளை, ஆண் பிள்ளை. இப்போ அந்த பெத்லகேமிலே கடவுளுடைய மகாபெரிய கிருபையினாலே பஞ்சம் உண்டாகும். எல்லாரும் இருக்கிறாங்க. இந்த குடும்பம் மட்டும் என்ன பண்ணுது? நம்ம இங்க இருந்தா செத்து போயிடுவோம், இங்க இருந்தா நம்ம வம்சம் வளராது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கின்னு வெளியூர் போறதுக்கு பிரயாணம் பண்றாங்க. தேவ பிள்ளைகளை நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லா ஜனமும் அங்க இருக்கிறாங்களே, உனக்கு மட்டும் என்ன? எங்க போற நீ? நல்ல இடத்துக்கா போற? ஆண்டவர் சபிக்க இடத்துக்கு போறீங்க. கர்த்தருடைய கிருபை. என் அன்பான தேவ பிள்ளைகளை, என்னைக்குமே நம்ம அந்த தவறை செய்யக்கூடாது. இவ்வளவு நாள் அந்த ஊர்ல ஒன்னு ஆசீர்வதிச்சார, இவ்வளவு நாள் அந்த ஊர்ல கொஞ்சம் ஜெபம் கேட்கப்பட்டுச்ச. இப்ப பஞ்சம் உனக்கு மட்டுமா பஞ்சம்? ஊருக்கே பஞ்சம். உன்னை மட்டுமா தனியா விட்டார் ஆண்டவர். என்ன செய்யணும்? அங்கேயே ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் அது. அங்கேயே தேவனுடைய சமூகத்துல கர்த்தருடைய கிருபையினால நீ தேவ கிருபையினால ஆசீர்வாதமா இருக்க நீ மறந்து என்ன செய்யறன்னா, இப்போ அந்த இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு போக ஆசைப்படுற. சில காரியம் பாத்தீங்கன்னா ஆம்பளைங்க சொல்றத பொம்பளைங்க கேட்க மாட்டாங்க. சில வீட்டுல ஆம்பளைங்க பொம்பளைங்க சொல்றத ஆம்பளை கேட்க மாட்டாங்க. நல்லது சொல்லும் போது கேட்கறதுல தப்பு இல்லை. அவங்க பொண்டாட்டி பேர் என்ன? நகோமி. இல்லையா? லேசுப்பட்டதெல்லாம் கிடையாது. என்னது லேசுப்பட்ட நகோமி கிடையாது. அப்படியே பரபர சில காரியம் வந்து பாத்தீங்கன்னா உடனே செஞ்சு முடிச்சிடணும். அது நல்லதா கெட்டதா அதெல்லாம் பார்த்தல. நான் சொல்றேன்ல, நீ செய்ய இல்லை. அங்க போய் நம்ம வெக்கப்பட்டு தான் வரணும். எல்லாரும் இருக்கிறாங்க பாருங்க. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வர நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்போது யூதாவில் பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோட 2 குமாரோட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். மோவாப் தேசம் இல்லையா? கொஞ்சம் ஆசீர்வாதமா தெரிது. அங்க ஆசீர்வாதமா தெரிது. அங்க நம்ம போயிட்டா நல்லாயிடும் அப்படின்னு உனக்குள்ள ஒரு குத்து கணக்கு. எங்க அவங்க நல்லா இருக்கிறாங்க. சிலர் எல்லாம் பாருங்களேன், ஒரு குடும்பத்துல அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, ஆண்டவர் பிள்ளை இல்லையான்னு எல்லாம் பார்க்க மாட்டாங்க. சொத்துக்குதா, சொந்த வீடு வாசலுக்குதா, அதுக்குதா இதுக்குதா, அது என்ன பண்ண போற வச்சுங்க? நான் வழிக்கு போற. நல்ல மனசுக்குதா,
ஆண்டோட பிள்ளையா, இது ஜெபிக்குதா அப்படியெல்லாம் பார்க்கணும். இது கடவுளுடைய பிள்ளையா பார்க்கணும். இது எப்படிப்பட்ட பிள்ளை, தேவனை தொழுது கொள்ற குடும்பமா பார்க்கணும். அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. உடனே எடுத்த கவுத்தம் என்ன பண்ண, எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துனாங்க. போனாங்க. ஒரு வேகத்துல எடுக்கிற முடிவு, யோசிக்கிறது இல்ல, யோசனை செய்யறது இல்ல. ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, நம்ம பெரியவங்க சின்னவங்க இருக்கிறாங்களா, அந்த ஊர்ல பெரியவங்க இருக்கிற போலாமா போக கூடாதா, அதெல்லாம் கிடையாது. எட்டாம் முடிவு எடுத்துட்டாங்க. இல்ல, அது எங்க போகும் தெரியுமா? சில சமயம் நீ என்னதான் அழுது புலம்புனாலும் போனது திரும்ப கிடைக்காது. இல்லையா? வாசிங்க 2. அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி, 2 குமாரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிளியோன். அங்கே இருந்துட்டாங்க. திரும்பி கூட பார்க்கலாம், அந்த தேசத்தை திரும்பி கூட பார்க்கலாம். இல்லையா? அங்கே போய் செட்டில் ஆயிட்டாங்க. என்னடா பெத்லகேம் ஊர்ல ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சாரு, சர்ச்சுக்கு போனோமே, அந்த சொந்த பந்தம் எல்லாம் இருந்தது, அண்ணன் தானே, தம்பி தானே, மாமன் தானே, மச்சான் தானே, அங்க பார்க்கலாம், போலாம், வரலாம், அந்த ஒரு தொடர்பெல்லாம் வச்சுக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 2வது இந்த பக்கம் திரும்பவே கூட போய் என்ன பண்ணிட்டான், சபிக்கப்பட்ட தேசத்துல அங்கேயே செட்டில் ஆயிட்டான். இல்லையா? எவ்வளவு நாளைக்கு கடவுளுடைய கிருபையினால நீ அங்க சந்தோஷமா இருப்ப? எவ்வளவு நாளைக்கு கடவுளுடைய கிருபையினால தேவனை விட்டு தூரம் போய் நீ ஆசீர்வாதமா இருந்துருவ? மறந்துட்டியே, நன்மை செய்த பூமியை மறந்துட்டியே, நன்மை செய்த இடத்தை மறந்துட்டியே. கடவுளுடைய கிருபை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலதான் ஆண்டவர் சொல்றதை கேட்டு நடக்கணும். ஆண்டவர் சொன்னார், எனக்கு உண்டான நெருக்கத்துல என் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். ஒரு ஆலயத்துல என் தேவன் என் ஜெபத்தை கேட்டான். நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன். கலங்காத திகையாத, நான் உன் தேவனை பலப்படுத்தி உன்னை சகாயம் செய்வேன். நீதி மடக்காரத்தை தாங்குவேன். நிச்சயமாக முடிவு நம்பிக்கை வீண் போகாதுன்னு ஜெபத்தை கேட்டு ஆசீர்வாதம் கொடுக்கிற தேவனை மறந்து இந்த கூட்டம் எங்க போயிடுச்சு? தேவன் சபித்த இடத்துக்கு போயிட்டான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்போ நீ சுயமா தேவன் சொல்றதை கேட்காம, ஒரு ஆவிக்குரிய தகவல் சொல்றதை கேட்காம, தன்னிச்சையா யாருக்கும் தெரியாது, நம்ம போய் சகலமே நம்ம கரெக்டா நம்ம முடிச்சு இதெல்லாம் கரெக்டாயிடும், நல்லாயிடும் அப்படின்னு சுயமா உனக்குள்ளே நீ முடிவெடுக்கிறியோ, அது கடவுளுடைய கிருபையினால நீ வேதத்தை வாசிக்கத்தான் போற, பார்க்கத்தான் போற. கடவுளுடைய கிருபையினால வாசி 1:3. நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவரும் முதல்ல தலை சாயுது. முதல்ல என்ன சாயுத? தலை சாயுது. வீட்டுல ஒரு கணவர் செத்துட்டா அந்த வீடு எப்படி இருக்கும் யோசிச்சுவா? இல்லையா? ஏன்? வீட்டுக்காரர் சொன்னாரு, பலமுறை சொன்னாரு, வானாமா நான் சொல்றதை கேளுமா, இதெல்லாம் தப்புமா, நம்ம பண்றது தப்புமா, இது கடவுள் பார்த்துக்கிறாருமா, இதை செய்யறியே, இது ஆண்டவருக்கு கோபத்தை வராதா, எத்தனையோ முறை சொல்லி இருப்பாரு. நான் சொல்றத நீ கேளியா? நகோமி சொல்லி இருக்கும். என்னையா பேசுங்கிற நீ? நான் சொல்றத நீ கேளியா? சொல்லிருக்க. என்ன பண்ணுச்சு? இனிமே இவன் நகோமி கூட இருந்தா சரிபட்டு வராதுன்னு சொல்லி பைபிள்ல ஒரு வேதனைன்னு சொல்ல, வியாதின்னு சொல்லல, எப்படி செத்தாருன்னு சொல்ல, ஏன் செத்தாருன்னு சொல்ல, ஆனா செத்து. யார் சொல்றது? எலிமெலேக்கு என்ன பண்ணா? செத்துட்டான். தலை சாஞ்சிச்சு. கடவுளுடைய கிருபையில இப்ப 2 பசங்க, அது ஆம்பளை பசங்க, அதுங்க தரித்திரம் வச்சுதா, குடும்பத்துக்கு அகப்பட்டதா, அது அம்மா பேச்சு கேட்குமா கேட்கலான்னு பைபிள்ல போடல.
தலை இருக்கும்போது அப்பா இருக்கும்போதே பிள்ளைங்க அப்பா பேச்சு அம்மா பேச்சு கேட்காது. இப்ப அப்பா இல்லையே கேக்குமா? உன் புள்ள கேட்பானா? இந்த செய்தியை பாக்குற என் நண்பர் கத்தருடைய ரொம்ப ஓன முடிவு எடுக்கிற, நீ எடுத்த முடிவெல்லாம் நல்ல முடிவு நினைச்சுக்கிறிய. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆண்ட பிள்ளைங்க தான் பைபிள வாசிக்கிட்டாங்க. ஆனா ஆசை யாரை விட்டுச்சு? 1 லட்சம் கொடுத்தாக்கா மாசம் 30,000 கொடுக்கறான்னு சொல்லி எல்லாரும் எத்தனை 1 லட்சம் 1 லட்சம் 1 லட்சம் 1 லட்சம் 1 லட்சம் 1 லட்சம் எத்தனையோ குத்தலாம். தசம்பகம் காணிக்க வாங்கின கடனை கேட்டாக்கா இல்லைன்னு சொல்ல. அன்னைக்கு மட்டும் எப்படி 1 லட்சம் 2 லட்சம் வந்துச்சுன்னு தெரியாது. ஆசை மொத்தம் எத்தனை போட்டுச்சுங்க. 4 மாசமா 3 மாசமா கொடுத்தான். இதுல எவ்வளவு ஊழியக்காரங்க வேற போய் அதுல போட்டாங்க. எனக்கும் செய்தி வந்தது, என்னையும் கூப்பிட்டாங்க, வா இப்படி அப்படி. டே 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 இவனுங்களை பத்தி எனக்கு தெரியல. கர்த்தர் என்ன கடவுளுடைய கிருபை என்னாச்சு? ஒவ்வொருத்தன் 5 லட்சம் 4 லட்சம் 3 லட்சம் 7 லட்சம் போட்டான். மொத்தமா சேர்ந்தான். மொத்தமா வாரி வலைக்கு எடுத்துக்கின்னு நீட்டா போயிட்டு எஸ்பி ஆபீஸ்ல போனா கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய். அங்க ஒரு 100 கோடி கொடுத்தான். மீதி கோடி சுத்திக்கின்னு வெளிநாட்டுக்கு போயிட்டான். எல்லாம் போய் கத்துறாங்க கல்றாங்க. 100 கோடி போயிடுச்சு. கேப்பாரா? ஏமா சொல்றேன், யாரு கட்டு போட்டீங்க? என்ன போட்டீங்க? வந்து போட்டீங்க. இப்போ ஜோம் பண்ண பாஸ்டர், ஜோம் பண்ண பாஸ்டர். எதுக்குடா நான் ஜோம் பண்ணா? எதுக்கு பாருங்க ஜோம் பண்ண பாஸ்டர், ஜோம் பண்ண பாஸ்டர். என்னத்துக்கு? வாரின் போயிட்டான் பாஸ்டர், எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான் பாஸ்டர். குழந்தைகளுக்கு வச்சது யாரடா கேட்டு போட்ட? எதுக்குடா ஜெபம் பண்ற? சொன்ன பேச்சு கேக்குறியாடா? ஆம்பளை இப்ப தலை செத்து போயிட்டான், என்ன பண்ண போற? ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். 2 பிள்ளைங்க இது பாஸ்டர், கணவன் செத்துட்டாரு பாஸ்டர். எதுக்கு சொன்னா? 10 முறை சொன்னேன், பல முறை சொன்னேன். ஒரு பாட்டு ஒண்ணு போடுவான் சினிமால, போகாத போகாத என் கனவா, பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன், அந்த அழுக கண்டேன், பூனை குறுக்க போக கண்டேன், பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன், மரணம் உன்னை தேடி வந்தது, மாமரத்து பிஞ்சு எல்லாம் உதிர்ந்து விழுந்தது, போகாத போகாத என் கனவா, ஆபத்து உன்னை தேடி வருது என் கனவு. பாட்டு வேற பாடி தீர்த்துறான். போன நான் தான் சொல்றேன், போகாத போகாதன்னு போறிய. அப்ப நீ தான் பாத்துக்கணும் எல்லாத்தையும். ஆண்டவர் சொல்றாரு, பேசுறாரு, உன் ஆசீர்வதிச்சவரு, உன் வியாதியை சுகமாக்குனவரு, உன் கடனை அடைச்சவரு, உன் கஷ்டத்தை மாத்தினவரு எல்லாம் சொல்றாரு. நீ போனீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. செத்து போயிட்டான். 2 ஆம்பளை புள்ள, அந்த அம்மா 3 பேர் இருக்கு. வாசிங்க தேவ கிருபை 4 வாசி பாருங்க. இவர்கள் மோவாபியர்ல பெண் கொண்டாங்க. ஒருத்தி பேரு ஓர்பால், மற்றவள் பேரு ரூத்து. 10 வருஷம் அங்க வாசம் பண்ணாங்க. கடவுளுடைய கிருபை. அப்ப அங்க என்ன பண்ணாங்கன்னா 2 பேர் ஆம்பளை பசங்களுக்கு ஆண்டவர் விரும்பாத இடத்துல பெண் எடுக்கிறாங்க. இத யார் பேச்சு கேட்காத? யாரு? ரூத்து. பேரு ரூத்து, சாரி நகோமி. பேரு நகோமி. யார் பேச்சும் கேட்காது. அது சொல்லும், என் வலி தனி வலி. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் எண்ணம். அது மாற்றவே முடியாது. ஆண்டவர் கும்பிடுவார் பாரு, அப்ப தெரியும். அன்னைக்கே அந்த கருப்பு பாஸ்டர் சொன்னாரு, இன்னைக்கு நம்ம பாடுறோமே பாடு, ஐயோ குத்துதே கொடையுதே, ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணாலும் வாழ்க்கையில அற்புதம் நடக்காது. கரவலை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. நீ போனதுதான், அதெல்லாம் மாற்றுகிறது கிடையாது. 10 வருஷம் நின்னாச்சு அங்கே. எது உன் ஊர்? எது உன் ஊழியக்கார? யாரு உன் சொந்த பந்தம்? எது உன் அம்மா அப்பா? யாரு உன் அண்ணன் தம்பி? யாரு உன் மாமச்சான்? யாரு உன் உறவு? எங்க நீ எங்க இருக்கிற? இப்போ எங்க ஞானஸ்தானத்தை? எங்க போய் உட்காந்துக்கிற நீ?
எல்லாம் இழந்து உக்காந்துக்கிறியா? உக்காரு உக்காரு. அங்க என்ன பண்ணுச்சு அந்த அம்மா? அங்க போய் இவருதான் எங்க பாஸ்டர். எங்க? இதுல எந்த ஊர்ல? எந்த ஊர்ல போய் சொல்லுங்க இந்த அம்மா நகோமி. உன் பாஸ்டர் யாரு? எங்க இருக்கிறவர் உங்க பாஸ்டர்? பெத்லகேம்ல இருக்கிறாரு. நீ எங்க போய் உட்காந்துக்கிற? தேவப்பிள்ளையே, என்னைக்கு நீ கீழ்படியாம சுய காரியமா நீ போறியோ, ஆனா நீ நினைக்கலாம் நீ பரிசுத்தாவில நிரம்பலாம், அந்நிய பாஷையில நிரம்பலாம், உனக்கு வரம் இருக்கலாம், நீ ஊழியம் செய்யலாம், நீ கொடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். நீ எல்லாம் பண்ணிட்டு ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படியலைன்னா உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? உன் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? யோசிச்சு நகும் எப்படிதான் வாழ்ந்தான்? 2 வெள்ளைய கல்யாணம் பண்ணிட்டான். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளை இல்ல, ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா பெரியவங்களையும் ஊழியக்காரங்களும் கலந்து பேசணும். ஏன் இது இப்படி இருக்குது? இது நல்லதா கெட்டதா? இது சொல்லுங்க, இது என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு சம்பவம் நடந்து தூத்துக்குடியில நான் ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். அந்த தூத்துக்குடி மாவட்டத்துல கர்த்தருடைய பிள்ளை என்ன கூப்பிட்டுருக்காங்க ஊழியத்துக்காக. அப்போ வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஐயா வந்துக்கிறாரு, எங்க வீட்டுல பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கிறோம், ஜோம் பண்ண கூப்பிடுவாங்க ஐயா, நல்லா இருக்கும். போனோம், பார்த்தோம். ஜோம் பண்ணும் போது ஆண்டவர் எனக்கு வெளிப்பாடு கொடுக்கிறார். என்னடன்னா, அந்த பையனுக்கு ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆகிற மாதிரி எனக்கு கர்த்தர் வெளிப்பாடு கொடுக்கிறார். இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, போய் நிச்சயம் ஒரு 3 லட்சம் ரூபாய் கிட்ட நல்ல வெயிட் நிச்சயம் எல்லாம் பண்ணி சாப்பாடு எல்லாம் போட்டு கல்யாணத்துக்கு நாள் குறித்து உட்காந்துக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றதை நான் சொல்லி ஆகணும். நானும் தடுமாறுறேன். என்னம்மா கேட்கறாங்கள, மாப்பிள்ளையெல்லாம் விசாரிச்சிங்களா? போட்டோவை கேட்கறேன். அந்த நிச்சயத்துக்கு ஏற்ற போட்டோ எடுத்துன்னு வராங்க. பையனை பாக்குறேன், பொண்ணு பாக்குறேன். அதை பார்த்துட்டு ஜெபம் பண்றேன். அந்த முகத்தை பார்த்து ஜெபம் பண்றேன். கர்த்தர் சொல்றாரு, அந்த பையனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு, மறைச்சிட்டுக்கிறாங்க. எங்க போய் புரோகர் மூலியமா பார்த்தது. ஊழியக்கார மூலியமா பார்க்க மாட்டாங்க. இப்பெல்லாம் மேட்ரிமணி, ஜபமணி, நாராயணமணி, இந்த ஜாதி அந்த ஜாதி, இதுக்கு புரோகர் நல்லாங்கிறாங்க. ஆமா, ஊழியம் செய்ய வரதில்லை இப்ப. இதுங்கெல்லாம் புரோகர் வேலை பார்க்கறது. இப்போ கிறிஸ்டின் மார்டின் மேட்டின் மாட்டமணி, ஆமா, அதுல இப்ப போய் பாரு. அங்க போய் என்ன பண்ணுவான்? பொண்ணு கொடுக்கணும், பொண்ணு பார்க்கணும். ஊழியக்காரெல்லாம் கிடையாது. என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாம் பார்த்து கித்து மேட்ரிமணி காட்டுமணி பாட்டுமணி எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு எல்லாம் இது பண்ணிட்டு பத்திரிக்கை எல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் வச்சுக்கிறோம் பாஸ்டர். அப்பதான் தெரியும், போலனாலும் குத்தம், போனாலும் குத்தம் எங்களுக்கு இல்லையா? அப்ப என்ன நடந்தது? கடவுளோட கிருபையில ஜெபம் பண்ணி சொல்றேம்மா, மாப்பிள்ளை விசாரிச்சீங்களா? எனக்கு ஆண்டவர் உணர்த்துறாரு. தப்பா நினைக்காத, ஒரு கிளாரிபிகேஷன் தான், ஒரு தெளிவுபடுத்திட்டு தான் நான் கேட்கிறேன். நீ என்ன பண்ணு, போன் போடு. இந்த மாதிரி உங்களுக்கு யார் நல்லா க்ளோஸா பழகுறவங்க யாரு போன் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தருக்கு போன் பண்றாங்க. நான் எதற்கு? அந்த அம்மா சொல்லுது, என்னங்க இன்னத்துக்கு இப்படி சொல்றீங்க? நான் தான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன், புரோகர் கிட்ட சொல்லிட்டேனே. என் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐடி கம்பெனில வேலை செய்யணும், கல்யாணம் ஆச்சு, 4 நாள்ல பொண்ணு டிவைஸ் ஆகி போச்சு, நான் சொல்லிட்டேனே. ஐயோ, வயிற்றுல வாயில அடிச்சுட்டு உருண்டு பேருந்து அழறாங்க. ஐயோ, எனக்கு தெரியாது, எனக்கு ஒரே ஒரு பொண்ணாச்சே, இது என்ன அதே ஆகுது? ஆண்டவருடைய கிருபையில அடுத்தது என்ன பாக்குறாங்க, கடவுள் பாக்குற மாதிரி பாக்குறாங்க. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், அதுக்கப்புறம் என்னாச்சு? அது கேன்சல் ஆகி அது வானான்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த காசு அவங்க திருப்பி கொடுத்து அந்த பொண்ணுக்கு நல்ல ஜெபம் பண்ணி கர்த்தருடைய நல்ல அழுது ஜெபம் பண்ணி. யாரு? என் சொந்த பந்த ரத்தம் ஒண்ணும் கிடையாது, ஆண்டவர் ஏத்துக்கணும். அதனால ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணி அதுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளை கிடைச்சி இன்னைக்கு 2 பசங்களோட கர்த்தருடைய ஆசீர்வாதமா இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளை ஏன் சொல்றேன்னா, ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்துவாரு. ஆனா நீ வந்து போனா கடவுள் இருப்பனால நீ போறதெல்லாம் கரெக்ட்னு போனா அல்லேலூயா. பிள்ளைகளை, அப்ப அங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்குது. சொந்த பந்தம் யாரும் கிடையாது, வாழ்க்கை யாரும் கிடையாது, அண்ணனும் வாழ்க்கல, தம்பியும் வாழ்க்கல, சொந்த பந்தம் எல்லாம் அங்க இருக்குது. அங்க யார் போய் வாழ்த்துவாங்க அந்த காலகட்டத்துல? சில ஜெபிச்சு ஆசீர்வாதம் கொடுக்கிறது பழிக்கும். அங்க யாரும் இல்ல. இந்த அம்மா முடிவெட்டுச்சு, வீட்டுக்காரர் போயிட்டாரு, 2 கல்யாணம் நடக்குது. அவங்க அந்த சபிக்கப்பட்ட தேசத்துல வாசிங்க தேவ பிள்ளைகளை 5. பின்பு மக்லோன் கிலியோன்
அவர்கள் இருவரும் செத்து போயிட்டாங்க. அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் சரியா போச்சா? புள்ளியும் செத்து போச்சு. எப்படி செத்தது, என்ன செத்ததுன்னு தெரியல. வாழ வைக்கிறோம், சாவடிக்கிறவரும் ஆண்டவர், கொடுக்கிறவரும் எடுக்கிறவரும் ஆண்டவர். ஆண்டு கட்ட ஞானஸ்தானம் எடுத்துட்டு, ஆண்டு கட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு, நம்பிக்கை துரோகம் செய்து தேவனை மறந்து, சபையை மறந்து, ஊழியக்கார மறந்து, நீ போற பாதை சரின்னு போனா கர்த்தர் விட்டுவாரா? அத்து போட்டுருவார். விட்டுருவார் ஆண்டவரு. எங்களுக்கு ஒண்ணு இல்ல, போயிட்டுனா சிக்கிக்கு நான் முள்ளுல நீ திரும்ப முடியாது. கடவுளுடைய கிருபையில சொல்லு. நீ எடுக்கிற யார் பேச்சாவது கேட்கறியா? நீ ஜெபத்தை கேட்கறியா? மகனை சொல்ற பேச்சு ஏன்னா கேட்கறியா? நீ எடுத்ததுக்கெல்லாம் சுயமான முடிவு எடுக்கிறது. போனவங்க திரும்பி வருவாங்களா? முடியாது முடியாது முடியாது. தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதத்தை சாபமாகவும் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். அவர் இல்லாதவர்களை இருக்கிறதாக இருக்கிறத இல்லாததாக செய்கிற தேவன் நம்முடைய தேவன். பள்ளத்தாக்களை தேவனுடைய மகாபெரிய கிருபையால எசேக்கியாவை பார்த்து தேவன் சொல்லுகிறார், மனுபுத்திரனே, இந்த எலும்புங்க உயிரடையுமா? அவராட கூடாத காரியம் பூமியில ஒண்ணும் இல்லை. உலர்ந்த எலும்புகளை கர்த்தர் உருவாக்கி தேவன் காலில் நிற்க செய்த நரம்புகளின் தசைகளையும் கர்த்தர் ஜீவனையும் கர்த்தர் கொடுத்து இன்னைக்கு இஸ்ரவேல் தேசமாக அந்த மக்களை வைத்திருக்கிறார் என்றால் அது சாதாரண காரியமா? என் தேவனால கூடாத காரியம் பூமியில ஒண்ணு. முக்கியமான காரியங்கள்ல 1க்கு 4க்கு 5 முறை 100 முறை யோசித்து ஊழியக்கார கேட்டு ஜெபம் பண்ணி கர்த்தருடைய செய்யணும். ஒரு செய்தி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ற, போய் பார்க்கணும். ஒரு நல்ல பொண்ணு நேரா பார்க்கணும், சொல்லணும் கொள்ளணும். ஒரு சீட்டு எழுதி போட்டாங்களாம், அந்த சிலை முன்னாடி வச்சாங்களாம். ஒரு சீட்டு தேனா வந்து மடியில ஊனிச்சான். அந்த சீட்டு பிரிச்சு பார்த்தாங்களாம். இது வரும், அந்த அம்மா பேர் சொல்ல விரும்பல, அது குத்துட்டாங்கன்னாங்களாம். வாழ்க்கை நாரி போச்சு. இது வாழ்க்கையா? நல்லா யோசிச்சுவாரு. ஆனா கேட்கும் போது கொஞ்சம் உங்க ரத்தம் சூடாகும். ஆனா நீ எவ்வளவு வேதனைப்படுவ, வாழ்நாள் முழுதும் வேதனைப்படுவிய. இப்போ யோசிச்சுவாரு, 2 பிள்ளை செத்து போச்சு. அந்த இளம் வயதுள்ள 2 பொம்பளை புள்ள எவ்வளவு வேதனைப்படும். 2வது கல்யாணம் ஆகுமா? அந்த குடும்பம் எவ்வளவு சம்பவிக்க யோசிச்சுவாரு. ஏன் சொல்றேன்னா, ஆண்டோட பிள்ளைகளை கர்த்தருடைய கிருபையால ஜெபிக்கிற நீ, வாக்குத்தத்தம் தருகிறார் ஆண்டவர். உனக்குண்டான நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தேவனை நோக்கி அபிமேட்டம் ஜெபத்தை கேட்கிற தேவன். ஆனா சில காரியங்களை நீ சுயமா முடிவெடுக்க கூடாது. 1க்கு 100 முறை ஆண்டவரை கேட்கணும், பெரியவங்களை விசாரிக்கணும், ஊழியக்கார இடத்துல ஆலோசனை கேட்கணும். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவாங்க. வேதத்தை கீழ்படியணும். கீழ்படியெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம சபையில எத்தனை பேர் கீழ்படியாம போய்கிறாங்க தெரியுமா? சொல்றதெல்லாம் கசப்பா இருக்கும். இங்க போவாதன்னா அப்பதான் அங்க அடுத்தும் போவாங்க. இதை செய்யாதன்னா அதைத்தான் அடுத்தும் செய்வாங்க. இதை செய்யணும்னா செய்ய மாட்டாங்க. அப்ப நான் ஒண்ணும் பண்ண முடியும். சொல்றதுதான் என் கடமை இல்லையா? உன் வேலையை நீ பார்த்துக்க போயின்னு. தேவ கிருபை. தேவ பிள்ளைகளை, அங்கே 2 பிள்ளைகளும் மரித்து போனாங்க. கணவனும் மரித்து போனான். அங்க அந்த நகோமி தனித்தவளாய். அல்லேலூயா. கடைசியா வாசித்து தேவ கிருபையினால் கடந்து போவோம். 1:6. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அளிக்கிறார் என்று அவன் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட மோவாப் தேசத்தில இருந்து திரும்ப வரும்படி எழுந்து. அல்லேலூயா. கடவுளுடைய கிருபையினால போதும் போதும். கடவுளுடைய கிருபையினால இப்ப செய்தி போதும். என்னடா ஆண்டவர் அப்படியே விட்டுருவாரா? வறட்சியாவே இருக்குமா? அழற நீ அழுதுன்னு இருப்பியா? கர்த்தர் உன்னை தொட மாட்டார். ஆனா தேவன் சொன்னதை நீ என்ன செய்யணும்? விடாம பற்றி ஜெபிக்கணும். அன்னால் தேவாலயத்திலே தன் ஆசீர்வாதம் கிடைக்க மட்டும் அங்கும் இங்கும் கடந்து அலைந்து தெரியல, ஆலயத்துல போராடி ஜெபித்தாங்க தேவ பிள்ளைகளே. அது போலதான் இங்கே தேவன் தன் ஜனத்தை நினைத்தார், நினைவு கூர்ந்தார், ஆசீர்வதித்தார் என்ற செய்தி கேட்ட உடனே ஒரு திரும்பி வரான். போகும்போது எப்படி போனான்? புருஷன் பிள்ளைங்களோடு போனான். வரும்போது தனியா.
இல்ல இல்ல, எல்லாம் முழங்கால் படியுது. தேவ சமூகத்துல கர்த்தர் உன்னை நினைவுறுகிறவராக இருக்கிறார். நீ தேவனுடைய மகாபெரிய கருவினா கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருள் செய்கிற தேவன், உன் பஞ்சத்தை மாற்றுகிறவர். ஆண்டவருடைய கிருபை. தேவ பிள்ளையே உன்னை நீ நிதானித்துப்பார், உன்னை நீ ஆராய்ந்துப்பார். கர்த்தருடைய பிள்ளையே, அவர் ரத்தத்தை சரித்த மானம் பண்ணி அவருடைய சத்தியத்துல கட்டா வாழ்கிற பிள்ளையே, ஜெபிக்கிற பிள்ளையே, ஆராதிக்கிற பிள்ளையே, துதிக்கிற பிள்ளையே, உன்னுடைய யோசனை, உன்னுடைய எண்ணம், உன்னுடைய சிந்தனை ஏன் இந்த கண்ணீர் உனக்கு? ஏன் இந்த அவர்களை ஏன் அடிக்கடி உள்ளம் பாரப்படுதுன்னா தேவனை விட்டு தூரம் போறதுனால, தேவன் சொன்னதை கேட்காம இருக்கிறதுனால. அதனாலதான் உன் வாழ்க்கையில அந்த கண்ணீர் உன் உள்ளத்துல ஓரமா ஏதோ ஒரு சம்பவம் உள்ளா குத்தி கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? நீ எடுத்த முடிவு, நீ எடுத்த சுய முடிவு. எல்லாரும் ஆண்டவருடைய கிருபை. ஊராபாலாதாதான் உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவேன். ஆத்துமா உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவேன். ஆத்துமா சஞ்சடவடுத்த யாவரையும் சந்தரிப்பேன். உமது அடிமராதையா எனது தெய்வனையா, உமது அடிமராதையா, உமது தெய்வனையா. நான் இருப்பதோ கிருபையா, நான் நிலைப்பதோ கிருபையா, நான் இருப்பதோ நிலைப்பதோ உங்க கிருபையா, நான் இருப்பதோ நிலைப்பதோ உங்க கிருபையா. குடும்பத்துல கீழ்படியாமல் வாழ்ந்தால் வேதனை தான் மிச்சமானது. கீழ்படியாமல் கொடுனா வேதனை தான் மிச்சமானது. ஆனா சங்கீதக்காரர் ஜெபிக்கிறார், எனக்கு நானே கதிர்க்கிறேன். நான் ஜெபித்த ஜெபம் தேவன் கேட்டார். கேட்டு என்ன சொன்னார்? நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். சகாயம் செய்வேன். நிச்சயமா முடிவு உண்டு. நம்பிக்கை வைத்துவாரு. நீ என்ன நம்பினபடிதான் நான் சொல்லிப்பேன். நீ எதை நம்புற? ஐயப்பட்டால் நெருக்கப்பட்டு ஒழுங்கினான் போனதில்லை. கிருபை தந்து ஆலோசனை கணக்க செய்து மாற்றடி பால்கால போன பெறடா போட செய்தீரே. உயர்ந்த தரங்களில் நின்று திடனா நடக்க செய்கிறேன். உயர்ந்த அடைக்கல நீர் யாரோ என் பட்ட உயர்ந்த அடைக்கல நீர். உறவாளாதாரா யாரோ என் கோட்டை உயர்ந்த அடைக்கல நீர். உங்க கிருபை இல்லாம, கிருபை நிறைந்த நல்ல தெய்வமே, இந்த பரிசுத்தமான ஒரு நாள் ஆராதனை கட்டாவே உன் நாமம் மேம்படும் நாள் எங்களோடு நீ பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தேன். தேவகுமாரனே, சங்கீதக்காரர் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு என் தேவனே அந்த மகனை ஆசீர்வதித்து நகோமி என்ற ஒரு மனிதன் உன் சொல்களாமல் கடந்து போனதனால், சுயமா கடந்து போனதனால், சும்மா எடுத்த முடிவினால் என் தேவனை குடும்பத்தை இழந்தாள் ஆண்டவர். அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லாதவர்கள் உன் நாமத்தினால என் தேவனை கீழ்விழுந்து பொறுமை, தாழ்மை, கிருபை, அன்பு, அரணம் தேவனை நிறைந்து உன் நாமம் மேம்படும்படி சில காரியங்களை கர்த்தர் நிதானமா முடிவெடுத்து சமாதானத்தோடு கைகூடி வர உதவி செய்யும்படியா செய்தி கேட்ட பார்த்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பொறுப்படுத்தி நடத்துவீரா. துதிகன மகிமையெல்லாம் செலுத்து. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். யாவற்றையும் சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தருக்கு
முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமென் ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய பரிசுத்தாவியானுடைய அன்னிலைக்கு இந்த சதாகாலங்கள் அடியோடு சொல்லுவாங்க. கர்த்தருடைய கர்த்தரை சித்தமானால் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் சோதரம் கர்த்தர் நம்ம நடத்துவாராக. ஒரு வாழ்க்கை.